அத்தியாயம் 9. மறுநாள் காலையில இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம தவிச்ச சிவன்யாவுக்கு நிக்க கூட முடியல. தலையெல்லாம் சுத்துச்சு. ஆனாலும் வேற வழி இல்லையே என்று நினைச்சவ ஒரு பெருமூச்சு விட்டபடி இனி தான் எங்க குளிக்கிறது என்று கேட்க ரூமை விட்டு வெளியில வந்து வசுந்தராவை தேடினான். வசுந்தராவும் சிவன்யாவுக்காகவே ஹால்ல காத்துட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே அருவருப்போட முகத்தையும் சுழிச்சா. வசுந்தரா, என்ன நீ காலங்கத்தால இப்படி குளிக்காம என் முன்னாடி வந்து நிக்கிற என்று வேண்டுமென்றே சிவன்யாவை பார்த்து எரிஞ்சு விழுந்தா. வெண்பா எப்படி அவளுக்கு உயிர் தோழியோ அதே மாதிரிதான் வசுந்தராவும் சிவன்யாவுக்கு உயிர் தோழி. ஆனா அவ திடீர்னு இப்படி மாறி பேசுறது சிவன்யாவுக்கு வினோதமாவே இருந்தது. ஆனாலும் அதை அடக்கினபடி, வசு, ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிற? நான் உனக்கு என்ன பண்ணேன்? நம்ம காலேஜ் முடிஞ்சு 2 வருஷத்துல நான் உனக்கு எத்தனையோ தடவை உனக்கும் வெண்பாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். நீயும் வெண்பாவும் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஏன் வசு, உங்க நம்பரை மாத்திட்டீங்களா என்று புரியாமல் கேட்டா சிவன்யா. அவ பழைய விஷயத்த பத்தி பேசவும் வசுந்தரா திடுக்கிட்டு போய் சுத்தி முத்தியும் பார்த்தா. நல்ல வேலை, ருத்ரன் இன்னும் அவன் அறையிலிருந்து வெளியே வரல என்று நினைச்சுவ. இங்க பாரு, பழைய விஷயத்தையெல்லாம் பேசி காலங்கத்தால என்னை எரிச்சல் பண்ணாத. போ போ, போய் குளிச்சுட்டு வா என்றாள். அப்பதான் அவ கேட்க வந்த அந்த குளியல் அறையை பத்தியே ஞாபகம் வந்துச்சு சிவன்யாவுக்கு. வசு, நான் எங்க குளிக்கிறது? ஸ்டோர் ரூம்ல அங்க பாத்ரூம் எதுவும் இல்லையே, அதான் உன்னை வந்து கேட்கலாம்னு வந்தேன் என்றாள். அதை கேட்ட வசுந்தரா, சரி சரி வா என்று அழைத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூமுக்கு 2 அறைகள் தள்ளி ஒரு பெரிய அறையை காட்டினான். இந்த அறைக்குள்ள போ, அங்க முதல்ல பெரிய ஹால் இருக்கும். அங்க ஒரு படுக்கையும் போட்டிருக்கும். அது உனக்குன்னு நினைச்சு உருண்டு பிறண்டுறாத. அதுக்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்கும். அங்க போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. உனக்கு தேவையான புடவையெல்லாம் இந்த ரூம் ஹால்லையே நான் வைக்கிறேன். சீக்கிரம் போ என்றாள். சரி என்று சம்மதம் தெரிவித்துவிட்டு குளியல் அறைக்குள்ள போனான். குளிச்சுட்டு அவ மறுபடியும் அதே பழைய புடவைய போத்திக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளில வரும்போது அதே ரூமோட ஹால்ல ஒரு சாக்கு பை வைக்கப்பட்டிருந்தது. அதை பிரிச்சு பார்த்தவ கொஞ்சம் அதிர்ந்தே போனான். அது எல்லாமே பழைய புடவை. இந்த வீட்டுல ஏற்கனவே வேலை செஞ்சவங்க கட்டியதா இருக்கும் போல இருக்கு என்று மனசில் நினைச்சபடி ஒரு புடவை எடுத்து சுத்திக்கிட்டு வெளியில வந்தான். நல்ல வேலை, அந்த துணிக்குரிய வேலைக்கார பொண்ணு அவளை மாதிரியே ஒல்லியா இருப்ப போல இருக்கு. ஜாக்கெட் எல்லாம் கொஞ்சம் பொருத்தமாவே இருந்துச்சுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வெளில வந்தா சிவன்யா. அவ வெளியில வர்றதுக்காகவே காத்துட்டு இருந்தா வசுந்தரா. அவளை மேலும் கீழும் பார்த்தா. ஒரு துளி மேக்கப் இல்லை, நெத்தியில பொட்டு கூட இல்லை. ஆனா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா என்று மனசுல புகஞ்சவ, சரி சரி, இப்படியே எத்தனை நேரம் நிப்ப, வா வா, வந்து நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடு என்றவளை பின்தொடர்ந்து போனா சிவன்யா. இங்க பாரு, ருத்ரன் சொன்னது மாதிரி இந்த வீட்டை முழுவதும் உன்னால பெருக்கவோ துடைக்கவோ முடியாது. இது மொத்தமா 3 மாடி வீடு. அதனால உனக்கு பாவம் பார்த்து எல்லா வேலைக்காரங்களையும் நான் 2வது மாடியையும் 3வது மாடியையும் கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன். நீ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரூமு, அப்புறம் ஹாலு, பக்கத்தில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடு. அப்புறம் இன்னிலிருந்து கிச்சன் வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ. அதே மாதிரி எங்களுக்குடைய அழுக்கு துணி எல்லாமே இனிமே நீ தான் துவைக்கணும். வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு ருத்ரன் கண்டிஷனா சொல்லியிருக்காரு. ருத்ரனுக்கு ஒரு தூசி இருந்தா கூட பிடிக்காது. வீடு பல பலன்னு இருக்கணும், புரிஞ்சுதா என்றால் மிரட்டியபடி. சரி வசு என்று தலையை ஆட்டியபடி கிச்சன் எங்க இருக்குன்னு பார்வையால தொழாவினான். ஏன்னா வீடு அவ்வளோ பெருசு. எந்த அறைக்குள்ள போனாலும் கிச்சன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால மறுபடியும் வசுந்தராவையே பார்த்தா. அதை கண்ட வசுந்தரா, என்னோட வந்து தொலை என்று எரிஞ்சு விழிஞ்சு கொண்டு அவளை அழைச்சிட்டு போனான். பார்க்கறதுக்கு அது பெரிய கிச்சனா இருந்தது. மாடுலர் கிச்சன் வேற. அதுல எல்லா வசதிகளும் இருந்தது. அதை பார்த்து பிரமிச்சு போனான் சிவன்யா. இங்க பாரு, இப்பவே மணி காலையில 6:30 மணி ஆயிடுச்சு. ருத்ரனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் சொல்லிடுறேன். காலையில நைட்டு மட்டும் ருத்ரனுக்கு சமைச்சா போதும். மத்தியானம் அவர் வெளில சாப்பிட்டுக்குவாரு. மற்றபடி மீதி இருக்கிற வேலைக்காரங்களுக்கு நீ தான் சமைக்கணும். எனக்கு நானே சமைச்சுக்கிறேன். நீ செய்யறதெல்லாம் என்னால் திங்க முடியாது என்றாள் கடுப்போட. அப்புறம் வெண்பாவுக்கு தேவையான கஞ்சியெல்லாம் அவளுக்கு நானே வச்சு கொடுத்துக்கிறேன். இதுல நீ தலையிடாத. வெண்பா இருக்கிற அறைக்கு பக்கத்துல கூட நீ போகக்கூடாது. ஜாக்கிரதை
என்ன சொன்னது புரிஞ்சுதா என்றாள். சரி என்று மட்டும் தலையாட்டினா சிவன்யா. மடமடன்னு வேலை செய், மசன்னு வேடிக்கை பார்த்துட்டு நிற்காத என்று கட்டளையிட்டவள் கிச்சன்ல இருந்து வெளியில போனா வசுந்தரா. அதுக்கப்புறமா ருத்ரனை தேடி போனான். அவன் இருக்கும் அரைக்கதவை தட்டிட்டு உள்ள போனவ ருத்ரனை பார்த்து மலைச்சு போய் நின்னான். அலுவலகம் செல்ல தயாராகி நின்ற ஆண் அழகன் போலவே இருந்தான் அவன். வெள்ளை ஷர்ட், பிளாக் பேண்ட், இடையில பிரவுன் பெல்ட் அணிஞ்சிருந்தான். 6 அடி உயரம், மாநிறம். ஆனா அவனுடைய உதடுகள் அழுத்தமா இருந்தனால அவனுடைய கம்பீரமான தோற்றம் வசுந்தராவோட மனசை ஈர்த்தது. அவனுடைய பெர்ஃப்யூம் வாசனை அந்த அறையே கிறங்கடிச்சது. இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை போல இருந்தது. அவன் கண்கள்லாம் நல்ல செக்க செவேன்னு இருந்துச்சு. என்ன ருத்ரன் இது, உங்களை நீங்களே இப்படி வருத்திக்கிறீங்களே, அதான் நான் இருக்கேனே, தைரியமா இருங்க என்று அன்பாக பேசியபடி அவன் பக்கத்துல போனா வசுந்தரா. அவ தான் பக்கத்துல வர்றத பார்த்து பின்வாங்கினா ருத்ரன். அவன் அப்படி பின்ன போறத உணர்ந்த வசுந்தரா பல்ல கடிச்சிட்டு இருந்த இடத்துலயே அமைதியா நின்னான். என்னாச்சு ருத்ரன், நீங்க திட்டம் போட்டபடிதான் எல்லாம் நடக்குதே, அப்புறம் என்ன? நீங்க சொன்னபடி அந்த பழிக்காரிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் கொடுத்துருக்கேன். மாங்குன்னு வேலை செய்யட்டும், இடுப்பு ஒடியட்டும், அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும் என்றாள் வெறுப்போட. அதை கேட்ட ருத்ரனுக்கு மனசு வேதனையில பிசைஞ்சது. ஐயோ, அவள் இவ்வளோ பெரிய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா உடம்பு தாங்குவாளா என்று ஒரு வினாடி சிவன்யாவுக்காக பறிஞ்சது அவனுடைய மனம். ஆனாலும் அந்த வினாடி வெண்பாவை நினைத்து மனசை இரும்பாக்கிக்கிட்டான். செய்யட்டும் என்றான் வாய்விட்டா வசுந்தராவிடம். அந்த வார்த்தையை ருத்ரன் வாயால கேட்டதும் வசுந்தராவின் முகம் பளீர்னாச்சு. ருத்ரன் இன்னும் மாறவே இல்லை என்று நினைத்தவள், வாங்க, அவளை சமைக்க சொல்லிருக்கேன், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, வீட்டில் இருக்கிற மொத்த வேலையும் நான் அவளையே வச்சு செய்ய வைக்கிறேன் என்று கூறியபடி அறையை விட்டு வெளியே போனான். அப்படி போகும்போது வசு என்று ருத்ரன் அழைக்க, என்ன விஷயம் சொல்லுங்க என்று அன்பாக கேட்டபடி மீண்டும் அவன் பக்கத்துல போனான். அதை கண்ட ருத்ரன் அறையை விட்டு அவளை தாண்டி வெளியே செல்ல முயற்சித்தபடியே, நான் இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கிறேன் வசு, பிசினஸ் மீட்டிங் ஆபீஸ்ல காலையிலே இருக்கு, அதனால இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும், நான் சாயங்காலமா வரேன் என்று கூறிவிட்டு அதைவிட வேகமா வெளியே போனான். அவனைவே பின்தொடர்ந்து வந்த வசுந்தரா அவளை பார்த்தா ருத்ரன். நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா வசு என்று கேட்டவுடன், என்ன ருத்ரன், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, உடனே செய்யறேன் என்றார். வெண்பாவோட அறைக்கு போய் அங்க பகல் டியூட்டி நர்ஸ் வந்துட்டாங்களா, அந்த நர்ஸ் வெண்பாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா, உடம்பெல்லாம் தொடச்சு விட்டாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரையா என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான். வசுந்தரா கிளம்பியதும் என்னவோ ருத்ரனுக்கு வசுந்தரா தன் பின்னால் தொடர்ந்து வர்றத விரும்பவே இல்லை. இதை சிவன்யா பார்த்தா அவ மனசு கஷ்டப்படும்னு நினைச்சா ருத்ரன். உடனே தன்னைத்தானே ஒரு முறை குலுக்கிக்கிட்டான். அவ எப்படி நினைச்சா எனக்கு என்ன வந்துச்சு என்று அவள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்துக்கிட்டான். வேகமா அவளை தேடி போனான் ருத்ரன். ஆனா அவ ஹால்ல இல்லையே, எங்க போயிருப்பா அப்படின்னு வீடு ஃபுல்லா தொலாவினான். அப்போ அங்க இருக்கிற ஒரு அறையில தண்ணீர் வச்சு பக்கெட்ல அந்த அறையை தொடச்சிக்கிட்டு இருந்தா சிவன்யா. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எப்படியும் ஒவ்வொரு அறையாக துடைக்க சொல்லுவா, அதை இப்பவே ஆரம்பிச்சிடலான்னு நினைச்சு வந்த சிவன்யா அந்த அறையை துடைக்க ஆரம்பிச்சிருந்தா. ஆனா அவ கையில மாப்பு குச்சி தரப்படல. பழைய துணியை கையில வச்சு தரையில மண்டியிட்டபடிதான் அந்த துணியை வச்சு அறையை தொடச்சிட்டு இருந்தா. அந்த காட்சியை பார்க்க ருத்ரனுக்கு சகிக்கவே இல்லை. இவளை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு எவ்வளோ ஆசையா நினைச்சிருந்தான். இப்படி செஞ்சிட்டாலே பாவி என்று அவன் இதயத்துல யாரோ கத்தி விட்டு திருடினது போல ஒரு வலி. அந்த வலியை அவனால தாங்கவே முடியல. தன்னை ரொம்பவே சமாதானப்படுத்திக்கிட்டு அவளை உத்து பார்த்தான் ருத்ரன். தான் பின்னாடி தன் கணவன் ருத்ரன் வந்து நிக்கிறத சிவன்யா கவனிக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு அவளுடைய கடமையே கருத்தா வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவளுடைய கூந்தல் பின்னல் தரை வரை விழுந்தது. அந்த அழுக்கு தண்ணீர் அவ பின்னல நினைச்சிட்டு இருந்தது. பழைய புடவைய இடுப்புல தூக்கி சொரியனால அவளுடைய இடுப்பு வெற்று பகுதி வெள்ளை வெளேர்னு ருத்ரனோட கண்கள்ல பளிச்சிட்டுச்சு. அங்கங்கு கிழிஞ்சு போயிருந்த ஜாக்கெட் அது போட்டிருந்ததுனால அதுல தெரிஞ்ச அவளுடைய உடலையும் கண்டான் ருத்ரன்.
தன்னையும் அறியாம அவ மேல காதலும் மோகமும் பேரிட்டு இழ அதை அவனால தடுக்கவே முடியல. ஓடிப்போய் அவளுடைய கையை பிடிச்சு எழுப்பினான். தன்னை யாரோ திடீர்னு மூர்க்கமா தொடரத உணர்ந்த சிவன்யா அந்த கைகளை பிடிச்சு தள்ளிவிட்டா. ஆனா அந்த வினாடி அந்த கைகளுக்குரியவனை நிமிர்ந்து பார்த்தா. எதிரில் அவளுடைய கணவன், பழி வாங்குவதற்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளுடைய ஆசை கணவன் ருத்ரன். வெண்பாவோட அண்ணன் தான் ருத்ரன்னு தெரிஞ்ச அந்த வினாடியிலிருந்து ருத்ரனை மனமாற காதலிக்க தொடங்கியிருந்தா அந்த அப்பாவி பொண்ணு சிவன்யா. அந்த காதல் உணர்வு அவளுக்கும் வர தன்னை இப்படி கொண்டு வந்து சித்திரவதை பண்றியேன்னு அந்த பார்வையை அப்படியே ருத்ரன் கிட்ட திருப்பினான். அந்த பார்வையில கேட்ட 1000 கேள்விகளுக்கு ருத்ரனால பதிலே சொல்ல முடியல. அவளை வேகமா மூர்க்கத்தனமா பிடிச்சு நல்லா இழுக்க அழிச்சுக்கிட்டான். தாபம் தாங்காமல் அவளுடைய இதழ்களை சிறைப்பிடிச்சான். தன்னை தீண்டியது தன் கணவன் ருத்ரன் அப்படிங்கிற உணர்வுல தன்னை மறந்து நின்னா சிவன்யா. அவள் உதட்டை கவி பிடிச்சுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை கடிச்சு ருசி பார்த்துட்டு அவளை விட்டு உதறி தள்ளினான். அப்படி அவன் தள்ளினதுல தடுமாறி விழப்போனான். அப்படி விழப்போனவளை அவளுடைய இடுப்புல கையை வச்சு தாங்கி பிடிச்சான் ருத்ரன். கணவனோட தொடுகையை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தா சிவன்யா. அங்க அப்போ இருவருக்குள்ளும் ஒரு பெரிய காதல் போராட்டமே நடந்துட்டு இருந்தது.